அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் குடயோகம் என்றால் என்ன, அதாவது குடயோகம் என்பது ஒரு ஜாதகத்தில் ராஜா போல வாழக்கூடிய ஜாதகம் ஆகும். அதாவது ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த ராசி கட்டத்தில் சிம்ம லக்கணம் என்று வைத்துக்கொள்வோம். சிம்ம லக்கணத்தில் சூரியன் ராகு இருக்கிறார், ரெண்டாவது புதன் இருக்கிறார், மூணாவது துலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார், நாலாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார், அஞ்சாவது வீட்டில் குரு இருக்கிறார், ஆறாவது வீட்டில் சனி இருக்கிறார், ஏழாவது வீட்டில் கேதும் சந்திரன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஜாதகம் அவர் நாட்டை ஆளக்கூடிய ஜாதகம் ஆகும். அதாவது ராஜாவை போல ஆளக்கூடிய ஜாதகம் ஆகும். அதாவது குடயோகம் என்பது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்திலிருந்து 7 கட்டத்துக்குள் எல்லா கிரகங்களும் அடைவிட்டு போனால் அது குடயோகம் என்று கூறுகின்றோம். அந்த குடயோகமானது அவரை ஏதோ ஒரு திசையில் ராஜாவை ஆக்கிவிடுவார். அந்த ஜாதகம்தான் பிரதமர், முதல்வர், நிதியமைச்சர் போன்ற பல பெரும் அமைச்சர்களை உருவாக்கக்கூடிய ஜாதகம் ஆகும். ஆகவே குடயோகம் என்பது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்திலிருந்து 7வது கட்டத்துக்குள் அனைத்து கிரகங்களும் அடைபட்டு போனால் அது குடயோகம் என்பது ஆகும். அந்த அமைப்பானது ராஜயோகத்தை தரக்கூடிய யோகமாகும். அதாவது எம்பரர் என்று சொல்லக்கூடிய அரசரை உருவாக்கக்கூடிய ஜாதகமாகும். நன்றி, வணக்கம்.